சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்ல ஹெல்த்தியாக செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் வச்சு அழகாக ஒரு பொரியல் செய்யலாம். சூப்பராக இருக்கும். அதில் அடுப்பை பற்ற வச்சுருவோம். இது ஆன்லைனில் வாங்கினது, அதனால தான் இந்த மாதிரி சீன் காட்டுறேன். வேறு எதுவும் இல்லை. வெறும் 150 ரூபா தான். 150 120 தெரில. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தாங்க போடணும். 3 ஸ்பூன் அதிகபட்சம், எல்லாம் 4 ஸ்பூனுங்க. மீடியம் சைஸ் வெங்காயங்க, ஒரு 3 வெங்காயம். சால்ட்டு, தூள் உப்பு போட்டுருங்க. சும்மா ஒரு அரை கரண்டி அளவு இருந்தால் போதும். 3 பச்சை மிளகா. உப்பு எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சிவப்பு ஆகிறதுக்காக தான். கொஞ்சம் ரெடிஷாக மாறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடலாம். அந்த ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஒரு இலை, புதினா ஒரு இலை. அதை நம்ம சாப்பிடும்போது தனியாக ஃபீல் ஆகும் அந்த டேஸ்ட் மட்டும். ஜப்பார் பை பிரியாணி செய்வாரில்ல, சேம் அதே மாதிரி ஸ்டைல் தான். நம்மளுக்கு வெங்காயம் ஃபுல்லாக செவ் வேணாங்க, லைட்டாக செவந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு போடும்போது மட்டும் அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேரட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணிங்க. முட்டைக்கோஸ் எந்த சைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போட்டதுக்கப்புறம் எண்ணெய் எல்லா மேலேயும் படணும். நல்லா கிண்டி விட்டுங்க. இதில் தண்ணியெலாம் நம்ம போடக்கூடாதுங்க. தண்ணி போட்டால் டேஸ்ட்டே வராது, சுத்தமாக வராது. இதிலே தண்ணி மேலே நம்மளுக்கு தெரியும், எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கல் உப்பு தான் போடணும், தூள் உப்பு போடக்கூடாது. நீங்கள் எந்த உப்பு வேணால் போடலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா அது ஒரு இறங்கும் போதே அது ஃப்ளேவர் நல்லா தெரியும் உங்களுக்கு, டேஸ்ட்டு. இந்த மாதிரி பக்குவம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது 3மே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுங்க ரெடியாக. ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, இந்த 3 மசாலா தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இது நம்ம ஹாஸ்டலில் நம்ம பசங்க இது இல்லாமல் செய்யவே மாட்டோம். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று. என்னென்னா நாங்கள் முட்டைக்கோஸ் எடுக்க மாட்டோம், கேரட்லேயே வச்சு செஞ்சுருவோம், இல்லைனா பீன்ஸ்லேயே வச்சு செஞ்சுருவோம். ஏன்னா முட்டைக்கோஸ் எங்களுக்கு அந்தளவுக்கு அரிக்க தேக்கல. இதே நாங்கள் முட்டைக்கோஸ் ஏனோ தானோன்னு தான் வெட்டினோம், பரவாயில்ல நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சிச்சுன்னா போதும்.
அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூடான சுவையான நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான பொரியல். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரசம் சோறு வச்சிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நம்ம சமோசா கூட செஞ்சு சாப்பிட்லாம்.